வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிவகுமார். இது உங்கள் ஊடகம் உறக்கச் சொல். இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது 4 விஷயம். ஒரு வாழ்த்துக்கள், ஒரு கண்டனம், ஒரு பிரியாவிடை, ஒரு அனாலிசிஸ். வழக்கம் போல நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை தொடர்ந்து முழுசா பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரானதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றோம். கண்டனம் யாருக்கு? ஒரு மூத்த அமைச்சர் ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாரு. அதுக்காக நம்ம மிகவும் மன வருத்தம் அடைகிறோம், அதை கண்டிக்கிறோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டுக்கிறோம். பிரியாவிடை யாருக்கு? திரு அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்டா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா மூல முடுக்கெல்லாம் பிஜேபி தெரிஞ்சிருக்கு. வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா என்னால கரெக்டா சொல்ல முடியல. பட் எல்லா இடத்துலையும் பிஜேபியை பத்தி தெரியுது. அண்ணாமலைனா யாருன்னு தெரியுது. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கி பாஜக சேர்ந்தாங்களா அல்ல அண்ணாமலைக்காக சேர்ந்தாங்களான்னு வருங்காலத்தில் தெரியும். இருந்தாலும் அவருடைய வேலைகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லி பிரியா விடை கொடுப்போம். நல்லபடியா போயிட்டு வாங்க சார். அனாலிசிஸ். இப்போ பிஜேபி அண்ட் அதிமுக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை முன்னாடி அமித்ஷா சார் வந்தாரு, பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமாக அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப இது நடந்துச்சு. இது நம்ம லாஸ்ட் டைமே பேசிட்டோம். அவங்க லைவ்ல வந்தாங்க, அதெல்லாம் பேசிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம், இந்த கூட்டணியினால அரசியல் ஓட் அரித்தமெட்டிக்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட 2014 இருந்து 2024 வரைக்கும் 3 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தலை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். இந்த அனலைஸ் பண்ணி பார்க்கிறப்ப இந்த ஓட்டுகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இது ஒன்றும் பெரிய ராஜ ரகசியம் கிடையாது. நம்ம போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சைட்ல பார்த்தோம்னாக்க எல்லா டேட்டாவுமே அவைலபிள். பூத் வைஸ் அவைலபிள், தொகுதி வைஸ் அவைலபிள், சட்டமன்ற தொகுதி வைஸ் அவைலபிள், பாராளுமன்ற தொகுதி வைஸ் அவைலபிள், பார்ட்டி வைஸ் அவைலபிள், பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குங்க. இதை நீங்க பாத்துக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் ஓட் ஷிஃப்ட், ஏன்னா கூட்டணிகள் மாறி 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 இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஓட் ஷிஃப்டிங் நடந்திருக்கு. 2014 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில 18.8% ஓட்டு வாங்கினாங்க. 2024 18.8% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா 2014 2 சீட்டு ஜெயிச்சாங்க. இதுல ஜெயிக்க முடியல. இட் இஸ் டிஃபரெண்ட். இந்த 18.8% ஓட்டு 2024 வாங்கினது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, திமுகவும் பிடிக்காம அதிமுகவும் பிடிக்காம திரு மோடி அவர்களின் தலைமை பொறுப்புக்காக கிடைக்கப்பட்ட ஓட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 18.8% வாங்கியிருக்காங்க. இப்ப பிஜேபி அதிமுக கூட கூட்டணிக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த ஓட்டுல தேர் வில் பி எ ஷிஃப்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேஷனா இருக்கு. அதிமுகல அவங்க ஏற்கனவே பிஜேபி கூட இல்லாம 2024 எலெக்ஷன்ல சந்திச்சதுனால ஒரு கணிசமான பர்சன்டேஜ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ் சொல்ற கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாமிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கும். அந்த ஓட்டும் தேர் வில் பி எ ஷிஃப்ட். இந்த 2 ஓட்டுகளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். 2019 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி வாங்கினது, அப்ப இந்தியா கூட்டணி இல்ல, செகுலர் ப்ரோகிரசிவ் அலையன்ஸ், அந்த கூட்டணி வாங்கினது 53% வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி 47% வாங்கினாங்க. 2024 அதே கூட்டணி திருப்பி 47% வாங்கியிருக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 2019 சொன்னப்ப ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லிட்டாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல. இப்ப 2024 பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாங்க. இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, அதிமுகவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, முக்கியமா நான் தமிழர் கட்சிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க டிஎம்கே அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க, அதிமுக அவங்க பர்சன்டேஜ் ஓட்டை லூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி
அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 6.5லேருந்து 8.2 கிட்டத்தட்ட 1.7% இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. இஷ்யூ இல்லாத ஒரு எலெக்ஷன்ல, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத ஒரு எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்ப இந்த ஷிஃப்டோட சேர்த்து அதிமுகவுக்கு கிடைச்ச மைனாரிட்டி ஓட்ஸ் பிளஸ் திமுக அதிமுக வேணான்னு சொல்லி என்டிஏ கூட்டணிக்கு போட்ட ஓட்டு, இந்த ஓட் ஷிஃப்டை யார் பெருசா கெயின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2026 எலெக்ஷனுடைய முக்கியமான புள்ளியா இருக்கும் இருக்கு. இதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு. இப்ப புதுசா தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, அவங்களும் போட்டி போடுறாங்க. அவரும் கூட பாத்தீங்கன்னா வக்ஃபுக்கு எதிராக வந்து ஒரு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாரு. இன்னைக்கு அவர் ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். நாம் தமிழர் கட்சியும் அதுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துறாங்க. அவர் மிகப்பெரிய போட்டிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த கணக்குல பார்த்தோம்னா நாம் தமிழர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா அவங்களோட களமாடல் எல்லாமே ரொம்ப நாளாவே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கிறதுக்காக இங்க இருக்கிறதுலே குரல் கொடுக்குற, இங்க இருக்கிற கட்சியிலே வலுவா குரல் கொடுத்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் தான். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த அது என்ன குட் ஃப்ரைடே அப்ப மதுக்கடைகளை மூடணும்னு ஒரு கோரிக்கையை கூட நாம் தமிழர் சீமான் அவர்கள் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் இதை நம்ம பார்க்குறப்ப இவரு களத்துல 10 வருஷமா வேலை செய்யறாரு. தமிழக வெற்றி கழகம் புதுசா வர்றாங்க, அவருக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்கு, விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்து இருக்கு. இதுல ஒருவேளை இவங்க நார்மலா 8.2ங்கிறது 12 13 போறது, சப்போஸ் அந்த ஷிஃப்ட் ஆகிற ஓட்டுகள் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா நாம் தமிழர் கட்சியே 2வது மிகப்பெரிய கட்சியா வர்றதுக்கான மிக மிக பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.